காலை உணவை சாப்பிடாமல் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தான் அதிகம். சரி, நீங்க கண்ணை இழந்து விட்டு கண்ணாடி வாங்கி என்ன பண்ண போறீங்க? எங்க அண்ணன் சொன்னார், அந்த லட்சுமி எல்லாம் பாருங்கன்னார். நீங்களும் பாருங்க, எல்லா லட்சுமியும் கண்ணாடி போட்டிருக்கு. எங்க பக்கத்துல இருக்கிற லட்சுமி எல்லாம் பாருங்க, எவ்வளவு சுத்தமா குடும்பத்தோட ஒத்துமையா இருக்குங்க இந்த லட்சுமி எல்லாம். திருமணத்துக்கு பிறகு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொறுப்பு கூடுகிறது. அதுல பெண்ணுக்கு கூடுதல் பொறுப்புங்கய்யா. ஏன்னா புதிய வீடு, புதிய உறவுகள், புதிய உலகம், மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தனார் மூத்தார் ஓரகத்தி, பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர், அப்படி எல்லா உறவுகளுக்காகவும் அந்த பெண் ஓட ஆரம்பிக்கிறாங்க. தனக்காக சிந்திக்காமல் 30 ஆண்டுகள் பிள்ளைகளுக்காகவும் வீட்டுக்காரருக்காகவும் அந்த குடும்பத்துக்காகவும் சிந்திச்சுட்டு, அப்பா 50 வயசு ஆயிட்டு பையனுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு மருமக வந்து பாத்துக்குவா, நாம ஓய்வெடுக்கலான்னு அந்த அம்மா நினைக்கும் போது இந்த வேலைக்கு போற மருமக மட்டும் வாச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், சனீஸ்வரன் காலில் சலங்கை கட்டிட்டான்னு அர்த்தம். நீங்க லைஃப் திரும்ப ரிப்பீட்டுங்க. திரும்ப அந்த அம்மாவுக்கு அதே அடுப்பங்கரை, அதே மிக்சி, அதே கிரைண்டர், அதே ஃப்ரிட்ஜ், அதே மொட்டை மாடி. ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் மாறும். முன்னாடி பெத்த பிள்ளைக்கு ஷூ போட்டிருக்கோம் அந்த அம்மா, இப்ப பேர பிள்ளைக்கு ஷூ போடும். அவ்வளவுதான். ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அவள் ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும். இன்று பேசுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா கல்யாணியை? இந்த மாதிரி எத்தனை கல்யாணியுடைய பாவத்தை சம்பாரிச்சிருக்கிறாங்க தெரியுமா இவங்க எல்லாம்?